இந்த வீடியோல நம்ம ஜிஎஸ்டி பத்தி தான் பார்க்க போறோம். இட்ஸ் பியூர்லி அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை நிர்மலா சீதாராமன் நான் சொல்வேன். ஏன்னாக்கா அவ்வளோ ஸ்லாஷஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இதுலேயுமே, எல்லா பொருட்களுக்கும். அது எஃப்எம்சிஜி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அல்லது க்ரோசரிஸ் என்னவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இப்போது அமுல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லா ப்ராடக்ட்டுமே விலை குறைஞ்சிருக்கு. அமுல் வெண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. ஒரு கிலோ நெய் வந்து 40 ரூபாய் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சிருக்கு. 5 கிலோனா 200 ரூபாய் குறையுது. ப்ராசஸ்டு சீஸ் வந்து 30 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அமுல் டார்க் சாக்லேட் வந்து 150 கிராம்ஸ் 20 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. ஐஸ்கிரீம் டப்பில் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல, அது 60 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் ஆவின் தமிழ்நாட்டில் ஆவின் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 லிட்டர் நெய் வந்து 40 ரூபாய் குறைஞ்சிருக்கு. பனீர் 200 கிராம்ஸ் பேக்கெட் 10 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. 500 கிராம் பேக்கெட் வந்து 25 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. ரயில் நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடது 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆயுள் காப்பீடு ப்ரீமியம் செலுத்துவீங்க, 18% வரி சுமை இருந்தது. ஆனால் இப்போ 40,000 ரூபாய் வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் செலுத்துறீங்கன்னாக்கா 7,200 ரூபாய் ஜிஎஸ்டிக்கு போயிட்டு இருந்தது, இப்போ உங்கள் கையில் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து மஹிந்திராலேருந்து மாருதி வரைக்கும் அவ்வளோ காரும் ஸ்லாஷ் பண்ணுறாங்க ப்ரைஸஸை. எஸ்பெஷலி ஹோண்டா கார் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 லேக் வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, பொருளாதார வளர்ச்சி அதனால இருக்கும். அதனால நம்மளுக்கு பாக்கெட்டில் நிறைய மிச்சம் இருக்கும் பைசா. அதை வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், சலோனுக்கு போவோம், ஜிம்முக்கு போவோம், க்ரோசரிஸ் நிறையா வாங்குவோம், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் ஆகும். அத்தியாவசிய பொருட்கள் தாண்டி ஆட்டோமொபைல்ஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால முதலீடு செய்ய தூண்டுது இந்த விஷயம். இப்போ இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் நமக்கு பலமாக தான் அடிச்சிருக்காங்க. அடி பலம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நுகர்வோர் பொருளாதாரம் வந்து அதை சூப்பராக்கி கொடுத்துரும். ஸோ நம்ம சுயசார்பு பாரதம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது கூட இதால் பெனிஃபிட் அடையும். ஏன்னா நிறைய பேர் நம்ம செலவு பண்ணுவோங்கிறதுனால திரும்ப தொழிலில் கொண்டு வந்து அந்த பணத்தை போடுவாங்க. நன்றி, வணக்கம்.